கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 17:21. Matthew 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்கிறாருன்னா, பிசாசுகளில் வித்தியாசம் இருக்குது. சில ஆவிக்குரிய பிரேக் த்ரூ என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய வெற்றிகள் ஒரு சில காரியங்கள்னால வித்தியாசப்படும். ஏன்னா ஒரு சிலது விசுவாசத்தில் போயிடும். சிலது என்ன தேவை, அதுக்கு ஜெபமும் உபவாசமும் தேவை என்று சொல்லக்கூடியதாக. இந்த ஜாதி பிசாசு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஒரு காரியம் புரியுதுன்னா, இந்த பிசாசுகள்லேயும் பல்வேறு வகைகள் இருக்குது. அதாவது என்ன, ஒரு சில பிசாசுகள் ரொம்ப லெகுவாக போகக்கூடியது, ஒரு சில பிசாசுகள் ரொம்ப பலமாக போகாதபடிக்கு இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய பிசாசுகளில் உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடிய ஒரு காரியம் நம்ம புரியுது. ஏன்னா இந்த பிசாசுன்னு சொல்லும்போது, ஏன்னாங்க மார்க் 9வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லும்போது இந்த மாதிரியான பிசாசுகள் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து என்ன சொல்கிறாரு, இது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இப்போ நீங்கள் நல்லா ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை துரத்துவதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் அவர் அந்த நேரத்தில் உபவாசம் இருக்கலை. ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே எப்பொழுதும் உபவாசமும் ஜெபமும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அதை நம்ம சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும். இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபவாசத்துலையும் ஜெபத்திலையும் இல்லை. ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதுமே, அப்போ என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய ஆழத்தினுடைய ஒரு அதிகாரம் எங்கே இருக்குன்னா, ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கத்தில் இருக்குதுங்கிற பார்த்துக்கொள்ள முடிகிறது. என்ன ஜெபம் என்ன பண்ணுது, என்ன கர்த்தருடைய வல்லமைக்கு நேராக என்னை ஒன்று சேர்க்கிறது. உபவாசம் என்ன பண்ணுது, என்னை தாழ்த்தக்கூடியதாக, என்னுடைய உடற்பிரகாரமான மாம்ச பிரகாரம் வேலைகளை தேவைகளை தவிர்த்து நான் ஆவிக்குரிய முறையில் ஒரு நல்ல ஒரு பகுத்தறியக்கூடியவனா, அதை புரிந்து கொள்ளக்கூடியவனா என்னை மாற்றுகிறது. ஏன்னா ஏசாயா 58வது அதிகாரம் 6வது வசனம் பார்க்குறோம். ஒரு உண்மையான விசுவாசம் என்ன பண்ணும், எல்லா கட்டுகளையும் முறித்து யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் 2-3வது வசனத்தில் பார்க்குறோம். ஆதி திருச்சபை பவுலையும் பர்னபாவை அனுப்பும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அவங்க 2 பேரையும் அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் யோசேபாத் என்று சொல்லக்கூடிய ராஜா, அவன் அவனுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு பெரிய கடல் மண்டலத்தையான வரக்கூடிய ஒரு எதிரிகளை மேற்கொள்ளும் போது அவன் என்ன பண்ணுறான், அவன் உபவாசம் இருந்து எல்லா ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து அங்கே போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ என்ன நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும், சில வகையான விடுதலைகள் வெற்றிகளுக்கு நமக்கு ஒரு இன்னும் ஆழமான காரியங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பது மிக நல்லா தெரியுதா? எல்லா விதமான ஆவிக்குரிய போராட்டமும் சமநிலை கிடையாது. அதாவது நீங்கள் நேற்று போராடின விஷயமோ, இன்னைக்கு போராடுற விஷயமோ, நாளைக்கு போராட போகிற விஷயமோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா சிலது என்ன, ஒரு சாதாரணமாக ஜெபம் பண்ணால் போதும். சிலதுக்கு என்ன, நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய முறையில் உங்களை தகுதிப்படுத்தி நீங்கள் இன்னும் உபவாசித்து நீங்கள் அதை ஜெபிக்கக்கூடிய மக்களாக வரணும். ஏன்னா உங்களுக்கு தாங்க முடியாத எப்பொழுதும் எதிர்த்து வரக்கூடிய ஒரு காரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதற்குன்னு ஒரு கால அவகாசத்தை எடுத்து வைத்து நீங்கள் ஜெபத்திலையும் உபவாசத்துலையும் தரித்திருக்கும் போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதை மேற்கொள்ளக்கூடிய காரியம் வரும். இப்போ நான் உபவாசம் இருக்கணும்னு உடனே நீங்கள் என்ன பண்ண, சம்பிரதாயம் மாதிரி உபவாசம் இருக்கிறது இல்லை. உபவாசம் ஃபாஸ்டிங் இஸ் நாட் அ ரிச்சுவல். பட் இது என்னன்னா, அது ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா நான் உபவாசம் இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு எதையோ கொடுத்து என்னுடைய இதை கொடுத்துறான், இல்லை. உபவாசம் என்ன பண்ணுதுன்னா, நான் என்னைய முழுமையாக தாழ்த்தி
நான் கர்த்தரை சார்ந்து வாழக்கூடியவன், நான் கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மையில் என்னை கொண்டு போய் சேர்த்துருது. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஜபத்தில் தரித்துருங்க. ஆனால் உபவாசத்தோடு கூடிய ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுது, அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகக்கூடிய ஒரு காரியம். அப்போ நான் உபவாசிச்சதுனால எனக்கு விடுதலை வரல, பட் உபவாசம் என்ன பண்ணுது, என்னை தாழ்த்துகிறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வைக்கிறது, ஜபம் தேவனுடைய சத்தத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ எல்லா விதமான போராட்டமும் ஒரே மாதிரியான போராட்டம் அல்ல. சிலதற்கு எனக்கு ஒரு ஆழமான காரியங்கள் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வல்லபிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உபவாசமும் ஜெபமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபித்து அதிலே அவர்கள் இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆழங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.